இந்த அட்வொகேட்ஸ்க்கு என்ன பிரச்சனை? எதனால இந்த ரெக்கவரி பிராக்டிசஸ்ல இன்வால்வ் ஆவுறாங்க? சார் அட்வொகேட்ஸ் இப்ப சொல்றேன் என்னைக்குமே கலெக்ஷன் ஏஜென்ட்டோட டியூட்டிய அடாப்ட் பண்ணி இவங்க அத சர்விஸா புரொவைட் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அட்வொகேட்டோட டியூட்டி என்ன? ஒரு வங்கி வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு நம்ம குடுக்குறான். இது போல நீங்க பணம் ரெக்கவர் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அத சட்டப்படி அவங்களுக்கு ரீகால் நோட்டீஸ குடுத்து, அத நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அத மணி சூட்டா ஃபைல் பண்ணி, அந்த பணத்த ரெக்கவர் பண்ணி குடுக்க வேண்டிய வேல ஒரு வழக்கறிஞரோட வேல. சரிங்களா? வழக்கறிஞரோட வேல நீதிமன்றத்துல தான் இருக்கு. ஆஃப் தி ரெக்கார்டா வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுவும் எஸ்பெஷலி பேங்க்குக்கு சார்பா ரெக்கவரி பிராக்டிசஸ்ல இன்வால்வே ஆவக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இல்ல சார் இது போல இன்வால்வ் ஆவுறாங்க. ஃபோன் வருது சார். ட்ரூ காலர்ல லீகல்ன்னு வருது சார். ராம் லீகல் இல்லன்னா ரமேஷ்குமார் லீகல் இது போல வந்து பேரு போட்டு வருது சார். எங்க என்ன பண்றது நானு மிரட்டுறாங்க. சார் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு காமன் லேமேனுக்கு தெரியாத சில விஷயங்கள் டாக்டர்ஸ்க்கு தெரியும். அட்வொகேட்ஸ்க்கு தெரியும்.